வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு செம்பருத்தி செடி எப்படி ஈஸியாக பதியம் போடுறதுன்னு காட்டுறேன். 2 மெத்தட் காட்டியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஒன்று. இந்த மாதிரி சாய்வாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். தண்ணியை ஒன்று விட்டு ஒரு நாள் தண்ணியை நம்ம மாற்றிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நான் 15 நாள் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ரூட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே வெறும் காயற்பத்து மட்டும் போட்டுட்டு அதில் நட்டுட்டேன். நான் அந்த வீடியோ இதில் அட்டாச் பண்ணல. இந்த மாதிரி பிளைன் கவரில் தான் போட்டேன். நர்சரி கவர் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா கெட்டியான கவர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சிடலாம். சரியாக கவரில் போட்டதுலேருந்து 2 மாதம் கழித்து நான் இப்போ பிரிக்கிறேன். பாருங்கள், நல்லா வேர் இறங்கியிருக்கு. இந்த மாதிரி வேர் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம நட்டோம்னா காயறதுக்கான சான்சஸே கிடையாது, கண்டிப்பாக தழைஞ்சிரும். இது இப்படியே கூட நம்ம தரையில் வைக்கிறேன்னா வச்சுக்கலாம். இப்போ நான் சின்ன பாட்டில் மாற்றுறேன். பாருங்கள் எப்படி அடுக்கடுக்காக பிடிச்சிருக்குதுன்னு. இதுக்கு நான் மண் கலவை செம்மண், சாணிமண், காயற்பித் 3ம் சம அளவு எடுத்து கலந்துருக்கிறேன். இந்த மாதிரி உள்ள சென்டரில் குழி பறிச்சுட்டு வேர் அடிபடாமல் உள்ளே வச்சிடலாம். நிறைய மண் போட்டுக்கணும், ஏன்னா கொஞ்சம் தண்ணி விடும்போது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மண்ணில் இருக்கிற உரமே ஒரு 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாக்கு பிடிக்கும். இந்த செடி ஃபுல்லாகவே வேர் வந்ததுக்கப்புறம் நம்ம தரையில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா இது மரம் மாதிரி வளரக்கூடியது. நிறைய பூ பூக்கும், 50லேருந்து 60 வரைக்கும் பூ பூக்கும். ஏற்கனவே நான் என்னோடய வீடியோவில் ஒரு செம்பருத்தி செடி காட்டியிருக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த செம்பருத்தி தான் நிறைய மருத்துவ குணம் மிக்கதுன்னு சொல்லுவாங்க. இது ஹார்ட் பேஷண்ட்டு கூட சாப்பிடுவாங்க. ஹேர் ஆயில்லையும் அது கலக்குவாங்க. இப்போ 2வது மெத்தட் நம்ம பார்க்கலாம். வெறும் குச்சியை மட்டும் கட் பண்ணி தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இதில் நிறைய காயற்பித்தும் கொஞ்சமாக செம்மண்ணும் எடுத்திருக்கேன். இது நார்மல் கார்டன் சாயில் தான். காயற்பித்தை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ செம்மண்ணை வச்சு நல்லா கலந்துடலாம். இது காயற்பித்திலேயே சத்து இருக்கும், சாணிமண் கலக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட நர்சரி கவர் இருக்குது, அதனால் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த கவரில் வேணால் போடுங்க, ஆனால் 2 மாதம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான கவரில் போடணும். உங்கள்கிட்ட காயற்பித்து இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் உடைக்கும் போது வர்ற மஞ்சியவே சின்ன சின்னதாக தனித்தனியாக பிரிச்சுட்டு அதை ஊற வச்சு அது கூட மண்ணை கலந்துட்டும் இந்த மாதிரி பதியம் போடலாம். பாருங்கள், அப்படியே குச்சியை நான் உள்ளே வச்சுக்கிறேன். இது எந்த ரூட்டிங் ஹார்மோன்ஸும் நான் சேர்த்தலை, அப்படியே தண்ணியிலேருந்து எடுத்த உடனே நடுறேன். ஒரு கவருக்கு 2லேருந்து 3 குச்சி வரைக்கும் நட்டுக்கலாம், ஏன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கவர் போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருசான உடனே தனித்தனியாக பிரித்து யாருக்காவது கொடுக்கணுன்னா கூட நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மண்ணை நல்லா அழுத்தி விட்டுப்போம். நான் இது கூடயே 2 நித்திய மல்லியும் பதியம் போட்டிருக்கேன். அந்த செடி தான் இது. அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி மேலே கவர் நிறைய வரைக்கும் போடணும், ரொம்ப உள்ளே இருக்கக்கூடாது. இப்போ நான் நட்டதுலேருந்து 1 வாரம் கழித்து காட்டியிருக்கேன். ஓரளவுக்கு சின்னதாக துளிர் வந்திருக்கு. இது டெய்லியும் தண்ணி விட வேண்டியிருக்கும். இருந்தாலும் மழை காலங்களில் போட்டோம்னா சீக்கிரமாகவே வளர்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா அந்த குளிர்ச்சி இந்த மாதிரி நாற்றுங்களுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா தழைஞ்சிருக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக தழைஞ்சிருக்கு. இது 2வது வாரம் நான் எடுத்திருக்கேன். இது ஓரளவுக்கு எல்லா செம்பருத்தி குச்சியுமே தழைஞ்சிருச்சு. கொஞ்சமாக வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.